திருமதி வானதி சீனிவாசன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். இடஒதுக்கீட்டுக்கு சரியான அடிப்படை அப்படிங்கறதுல பல்வேறு விஷயங்கள் இருக்கு. ஆனா ரெண்டு மட்டும் அழகா கொண்டு வந்து வச்சிருக்காரு. சாதியா வருமானமா? அதாவது வருமானம்னு பேச வர்றவங்க எல்லாம் ஜாதிக்கு எதிரானவங்களான்னு காட்ட விரும்புறாரா, இல்ல ஜாதின்னு பேச வர்றவங்க எல்லாம் வருமானத்துக்கு எதிராக காட்ட விரும்புறாரான்னு தெரியல. ஆனா இந்த ரெண்டிலையுமே கலந்து வருவதுதான் இடஒதுக்கீடு, அதுதான் சமூக நீதி. அதனால இதுவா அதுவா அல்ல விஷயம். ஜாதியும் இருக்கு, ஆனா அதுல வருமானத்தையும் பார்க்கணுங்கிறது தான் சமூக நீதி. நான் ஒரு குறிப்பிட்ட ஜாதியில் பிறந்து விட்டேன், என்னால ஜாதியை மாத்திக்க முடியாது. இந்த நாட்டில் பல்வேறு சிறப்புகள் இருக்கிறது. மிக ஒரு பழமையான நாகரிகத்திற்கு, கலாச்சாரத்திற்கு, மனித நேயத்திற்கு, மிகப்பெரிய ஒரு அறிவியல் ஆய்விற்கு, இதற்கெல்லாமே ஒரு மிகப்பெரிய அந்த பெருமைக்கு சொந்தக்காரங்களா இருக்கக்கூடிய நாம அதே சமயம் நம்மளோட தீமைகளையும் நாம ஒத்துக்கணும். தீண்டாமைங்கிற ஒரு விஷயம் இந்த நாட்டில் இருந்துட்டு இருக்கிறது இன்னும். அப்படிங்கும் போது மிக மிக கொடுமையான ஒரு செயல். அந்த தீண்டாமைக்கு எதிராக எப்படியெல்லாம் அந்த தீண்டாமையால் பாதிக்கப்பட்ட நபர்கள் அவர்கள் சமுதாயத்தில் சம அந்தஸ்து பெற வேண்டும் என்பதற்காக அடிப்படையில் சமூக நீதி அப்படின்னு ஒரு பெயரை கொடுத்து காலம் காலமாக சமுதாயத்தினுடைய உயர்ந்த நிலைக்கு. தீண்டாமை என்றது வருமானத்தின் அடிப்படையில் ஒரு மனிதனுக்கு வருகிறதா, அவன் பிறந்த ஜாதியின் அடிப்படையில் அந்த இழுக்கு வருகிறது? பிறந்த ஜாதியின் அடிப்படையில் தான் வருகிறது, சந்தேகமே இல்லை. தீண்டாமைங்கிறது அதுதான். ஆனால் எந்த காலத்திலேயும் எந்த ஒரு சதவிகிதம் கூட ஒத்துக்கொள்ள முடியாத ஒரு தீமைன்னு ஒன்று இருக்கணும்னா அது தீண்டாமை தான். ஆக தமிழ்நாடு அப்படின்னு வரும்போது நம்ம அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கியவர்கள் இங்க ஓய்வு பெற்ற நீதிபதி இருக்காரு. அவர் முன்னால கூட நான் கேஸ் எல்லாம் ஆர்கியூ பண்ணியிருக்கேன் ஹைகோர்ட்ல. 1951 அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஹிஸ்டரி இருக்கு. 1921 இருந்து ஆரம்பிச்சு கம்யூனல் ஜியோல இருந்து வரதுன்னா இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா இருக்கிற டைமுக்குள்ள உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். நம்ம அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்படும் போது ஆர்டிகல் 14ல ஈக்குவாலிட்டின்னு இருக்கும். அதுக்கப்புறம் 15 வரும் டிஸ்கிரிமினேஷன். அதாவது யாரையும் ஜாதி ரீதியாக, மத ரீதியாக, இன ரீதியாக, மொழி ரீதியாக அத்தனை பேரையும் சமமாக நடத்த வேண்டும் அப்படிங்கிறது நம்ம அரசியலமைப்பு சட்டத்தோட முக்கியமான ஷரத்து. அப்போ எல்லாரும் இந்த நாட்டில் சமம், பாரதியார் சொன்ன மாதிரி எல்லாரும் ஒரு நிறை அப்படின்னு சொன்னோம்னா இந்த இடஒதுக்கீடு அப்படிங்கிறது எங்க வருது? நானும் ஒரே மாதிரி படிச்சிருக்கேன். அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுது? ஜாதி ரீதியா, மத ரீதியா, இன ரீதியா, மொழி ரீதியா எல்லாரும் சமம், யாரையும் வேறுபாடு காட்டக்கூடாதுன்னு அரசியலமைப்பு சட்டம் சொல்கிறது. ஆனா தமிழ்நாட்டிலிருந்து ஒரு கேஸ் போகுது. செண்பகம் துரை ராஜ் அப்படின்னு ஒருத்தர் ஒரு கேஸ் போடுறாரு. எதுக்காகன்னு கேட்டா, தமிழ்நாட்டில் அப்போ இடஒதுக்கீடு அப்படின்னு சொல்லி நம்ம எந்த ஜாதிகள் எல்லாம் தமிழ்நாட்டில் ஒரு எந்த இடத்துக்கு வர முடியலையோ, அவங்களால அதிகமாக படிக்க முடியல, அரசாங்க வேலைகளில் இருக்க முடியலையோ, அவங்களுக்கெல்லாம் ஒதுக்கீடு செய்யும் போது 2 பேர் கேஸ் போடுறாங்க. ஹைகோர்ட், சுப்ரீம் கோர்ட் 2 சொல்லுது, அரசியலமைப்பு சட்டத்தின்படி இந்த மாதிரி தனியா ஒரு கிளாஸுக்கு மட்டும் நீங்க முன்னுரிமை கொடுக்க முடியாதுங்கிறாங்க. அதுக்கு பின்னாடி நம்முடைய முதல் திருத்தம் அரசியலமைப்பு சட்டத்தில் இன்றைக்கு 124 முறை நாம் அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தி இருக்கிறோம். அதுதான் இந்த கடைசியா அந்த திருத்தம் வந்திருக்கு, கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட். அதனுடைய முதல் திருத்தம் தமிழகத்தில் இருந்து இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள், இங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய தலைவர்களுடைய முயற்சியால முதல் முறை ஒரு அமெண்ட்மெண்ட் போகுது. என்ன தெரியுங்களா? எல்லாரும் சமம்னு சொன்னா கூட சில நேரத்தில் அரசாங்கம் எந்த மக்களை கைதூக்கி விட வேண்டுமோ அந்த மக்களை கைதூக்கி விடுவதற்கு இடஒதுக்கீடு அவர்கள் வைத்துக் கொள்ளலாம் அப்படிங்கறத முதல் நம்மளோட அமெண்ட்மெண்ட். அதிலிருந்து தொடர்ச்சியா எஸ்சி எஸ்டிக்கு ஆரம்பிக்குது. நம்மளோட ரிசர்வேஷன் அப்படிங்கறதே பாத்தீங்கன்னா நாடாளுமன்றத்தில், சட்டமன்றத்தில் பட்டியலினத்தை சார்ந்தவர்களும் மலைஜாதி மக்களுக்கும் இடஒதுக்கீடு இருக்கு. அங்க பிசிக்கோ இல்ல எம்பிசிக்கோ இல்ல. அடுத்த கட்டமா நாம வேலை செய்யக்கூடிய அரசு நிறுவனங்கள், கல்வி நிலையங்கள், அரசு உதவி பெறுபவை, பெறாதவை, இவற்றுக்கெல்லாம் தொடர்ச்சியாக என்ன வருது? பிசி வருது. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் எம்பிசி வருது. அதுக்கப்புறம் மத்திய அரசாங்கம் ஓபிசின்னு ஒரு கேட்டகரி கொண்டு வருது. ஸோ இப்படி ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜா ரிசர்வேஷன் வந்துட்டே இருக்கும்போது ஒரு கேஸ் போடுறாங்க சுப்ரீம் கோர்ட்ல. 50% அதிகமாக இடஒதுக்கீடு கூடாது அப்படின்னு இந்திரா சஹானி கேஸ்ல ஒரு தீர்ப்பு வருது. அப்ப தமிழ்நாட்டில் நாம பார்த்தா 69% இடஒதுக்கீடு கொடுத்துட்டு இருக்கோம் ஒட்டு மொத்தமா.
அதாவது பட்டியலினத்தை சார்ந்தவர்கள், எஸ்டி மக்கள், பிசி, எம்பிசி எல்லாம் சேர்ந்து 69. 50% மேல கொடுக்க முடியாது, உச்சநீதிமன்றம் சொல்லியாச்சு. ஆனா கூட இந்த 69% இடஒதுக்கீட்டை தமிழ்நாடு தொடர்ந்துட்டே இருக்கு. ஏன்? நாங்க எங்க ஸ்டேட்ல இத்தனை % நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். இந்த மக்களை இன்னும் நாங்க வீக்கர் செக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அடிப்படை என்ன இடஒதுக்கீட்டுக்கு கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட்ல கொண்டு வரும்போது ஒரு வாதத்தை இங்க சொல்லுவாங்க. ஆரம்பத்தில் நம்முடைய அரசியல் அமைப்பு சட்டத்தை உருவாக்கிய நம்முடைய சிற்பிகள் அவர்கள் சிந்தனையில் எண்ணத்தில் இந்த ரிசர்வேஷன் இருந்ததான்னு கேட்டா இல்ல. அப்படி இருந்திருந்தேன்னு சொன்னா நம்ம ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் போக வேண்டிய அவசியமே இல்ல. அரசியல் சட்டத்தை உருவாக்கிய அம்பேத்கரோ முதல் பிரதமராக இருந்த நேருவோ இடஒதுக்கீட்டுக்கு எதிரா இல்லையே. முதல் சட்ட திருத்தம் வந்த போது இடஒதுக்கீட்டுக்கு ஆதரவா தான் இருந்தாங்க. கட்டாயம் நீங்க அப்படி பாத்தீங்கன்னு சொன்னா திரு ஜவஹர்லால் நேரு அவர்களோ டாக்டர் அம்பேத்கர் அவர்களோ அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குகின்ற போதே இடஒதுக்கீட்டை கொடுத்திருக்கலாம், கொடுக்கல. ஆக அவர்களுடைய எண்ணம் என்பது இடஒதுக்கீட்டிற்கு எதிர் ஆதரவு அப்படிங்கிறது இல்ல. நம்முடைய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம், நாம ஜனநாயக நாடு. ஒரு அரசியல் கட்சி உங்கள் முன்னால் நின்று வாக்கு கேட்கிறது, அந்த கட்சிக்கு நாம வாக்கு கொடுக்கிறோம், நம்மை ஆட்சி செய்வதற்காக வாக்கு கொடுக்கிறோம். அப்ப ஆட்சி செய்கின்ற அரசாங்கம் மக்களின் எண்ணத்தை பிரதிபலிக்கக்கூடிய நபர்கள், அதுதான் அந்த அரசாங்கம். அப்படி வருகின்ற பொழுதுதான் சொல்றோம் எங்க ஸ்டேட்ல இடஒதுக்கீடு இத்தனை % வேணும். இத உச்சநீதிமன்றம் சொன்னால் கூட எங்களால் மாற்றிக்கொள்ள முடியாதுன்னு தமிழ்நாட்டில் நாம் இன்னும் பண்ணிட்டு இருக்கோம். இதுல சமூக நீதின்னு ஒரு வார்த்தை இருக்கு, சோஷியல் ஜஸ்டிஸ் கூடவே நேச்சுரல் ஜஸ்டிஸ் ஒன்று இருக்கு. இந்த ரெண்டும் ஒண்ணுக்கொண்டு சேர்ந்துதான் ஒரு மக்களை கைதூக்கி விட முடியுமே தவிர ஒன்றுக்கொன்று முரண்பட்டு நின்றால் பிரச்சனைகள் அதிகமா இருக்கும். இப்போ இந்த 10% இடஒதுக்கீட்டுக்கு வருவோம். 50% இடஒதுக்கீட்டுக்கு அதிகமாக போகக்கூடாதுன்னு உச்சநீதிமன்றம் சொன்னதற்கு பின்பாக, அதுவும் இடஒதுக்கீடு எந்த அடிப்படையில் இருக்கணும்? சோஷியலி அண்ட் எஜுகேஷனலி பேக்வர்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. சமுதாய ரீதியாக கல்வி ரீதியாக பின்தங்கியவர்களுக்கு தான் இடஒதுக்கீடு அப்படிங்கிறது அமெண்ட்மெண்ட்ல இருந்தால் கூட இன்று சூழல் எவ்வளவு தூரம் மாறி வந்திருக்கு. 1951 போடக்கூடிய ஒரு வார்த்தை இன்னைக்கு 2019 வருஷம் இன்றைக்கு இவ்வளவு தூரம் மாறுதல்களை அடைந்து கொண்டிருக்கக்கூடிய சமுதாயம் அதை திரும்பி பார்த்து எந்த இடத்துல நாம சரியா வந்திருக்கோம், எந்த இடத்துல இன்னும் மக்களுக்கு அதனுடைய பலன் போய் சேர வேண்டும் அப்படின்னு பார்க்கறதுல தவறே கிடையாது. ஏனென்றால் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான இடஒதுக்கீடு வந்ததே 90க்கு பிறகு. ஆனா நீங்க 1947 50 இருந்தே இடஒதுக்கீடு இருக்கிறது மாதிரியான ஒரு சித்திரத்தை தர்றீங்க. இல்ல, இன்னைக்கும் மண்டல் கமிஷன் அமலாகி 27 வருஷம் ஆனா கூட பிற்படுத்தப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை ஐஐடியிலயோ மத்திய அரசாங்கத்திலேயோ 27%, 27 வருஷம் கழிச்சும் வரல. ஆனா நீங்க எல்லாமே வந்துருச்சுன்னு எவ்வளவு நாளைக்கு இது இருக்கிறது அப்படின்ற ஒரு நேச்சுரல் ஜஸ்டிஸை கேக்குறீங்களே. அரசியல் பேசக்கூடாது கல்லூரிகள்ல, கரெக்ட். ஆனா அரசியல் பற்றிய விஷயங்களை இந்த இளைய சமுதாயம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்றேன். இந்த 10% இடஒதுக்கீடு அப்படிங்கிறது குறிப்பாக பிராமணர்களுக்கு கிடைக்க போகிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிரச்சாரம் அல்லது ஒரு பார்வை அப்படிங்கிறது வைக்கப்படுகிறது. உண்மை அதுவல்ல. இடஒதுக்கீட்டின் பலனை பெறாத எத்தனையோ சமூகங்கள் தமிழ்நாட்டில் கணக்கில் எடுத்துட்டா கூட கிட்டத்தட்ட 79 லிஸ்ட்ல இருக்கு. ஆனா ரொம்ப இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சில ஜாதிகளை நான் குறிப்பிட விரும்புறேன். ஏன்னா ஜாதியோட அடிப்படையில் இந்த நிகழ்ச்சி அப்படிங்கறதால ஆட்காடு முதலியார் இதுவரைக்கும் இடஒதுக்கீடு இல்ல, பலிஜா நாயுடு இல்ல, கம்மா நாயுடு இல்ல, பேரி செட்டியார் இல்ல, சோழபுரம் செட்டியார், காயல் செட்டி, கொங்கு செட்டியார், நாயர், ரெட்டியார், இத்தனை கம்யூனிட்டிக்கு இதுவரைக்கும் ரிசர்வேஷன் கிடையாது. ஆனா இப்ப அரசாங்கம் என்ன கொண்டு வந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே இடஒதுக்கீட்டில் இருக்கிற எந்த சமூகத்தையும் உன்னோட இடத்த கொடுன்னு யாரும் கேட்டு வாங்கல. இருக்கிற இடஒதுக்கீடு அப்படியே தான் இருக்கு. இதுவரைக்கும் பிசிக்கு இருக்கிறது எம்பிசி, எஸ்சி, எஸ்டி இடஒதுக்கீடு எந்த இடத்துலயும் அங்க குறைக்கவே இல்லை. அடிஷனலா என்ன பண்ணிருக்காங்கன்னு கேட்டா 10% இதுவரை இடஒதுக்கீட்டின் பலன் பெறாத அல்லது இடஒதுக்கீட்டின் கீழ் வராத சமுதாயத்தினுடைய மக்களுக்காக அவர்கள கூட யாருக்கு தெரியுமா கொடுக்கணும்? 8 லட்சத்திற்கும் குறைவாக வருமானம் ஈட்டக்கூடிய நபர்கள், 5 ஏக்கர் நிலம், அதற்கு கீழாக 5 ஏக்கருக்கு மேல இருந்தா இந்த வருமான சீலிங்ல கிடையாது, 1000 சதுர அடி வீடு. இந்த 3 விஷயத்தை மட்டும் கிரைட்டீரியா வச்சுட்டு இதுக்கு உள்ள வரக்கூடிய
இந்த இடஒதுக்கீட்டின்படி இதுவரை அந்த இடஒதுக்கீட்டின் கீழ் வராத ஜாதி மக்களுக்கு இந்த இடஒதுக்கீடு கொடுக்கணுங்கிறதா இதனுடைய அடிப்படை. ஆக உண்மையாகவே யார் ஏழைகளாக இருக்கிறார்களோ, யாரை கைதூக்கி விட வேண்டுமோ, அந்த சமுதாயம் இதுவரை பெறாத பலனை கொடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த 10% இப்போது மாண்புமிகு பிரதம மந்திரி திரு மோடி அவர்கள் ஒரு ஹிஸ்டாரிக் விஷயத்தை எடுத்துட்டு வந்திருக்காரு. இதற்கு முன்பாக கூட அரசியல் கட்சிகள் இந்த முயற்சியை செய்தார்கள். அதற்கும் இதற்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டா, இப்போது சட்ட ரீதியாக அரசியலமைப்பு சட்டத்தை திருத்திவிட்டு அதற்கு ஒரு பாதுகாப்பை கொடுத்துவிட்டு இந்த அரசியலமைப்பு சட்டம் இங்கே திருத்தப்பட்டிருக்கிறது. அதனால இதற்காக ஒரு முழு பாதுகாப்பு அப்படிங்கிறது கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கையோடு இந்த இடஒதுக்கீடு அப்படிங்கிறது ஜாதியோட அடிப்படையில் ஏன் வரணும் அப்படின்னு சொல்லி இந்த அணியில் இருந்த 3 பேரும் பேசினாங்க. நம்ம ஃபாதர் அழகா ஆமா முயல் கதையெல்லாம் சொன்னார். ஒருபோதும் இந்த 10% என்பது ஜாதியினால் பாதிக்கப்பட்ட இடஒதுக்கீட்டின் பயனை அனுபவித்து வருகின்ற 1% கூட இந்த பக்கம் இழுத்துட்டு வரவே இல்லை. ஏற்கனவே இந்த தீண்டாமை இருக்கு, அதிலிருந்து அவங்களை கை தூக்கி விடணும், மாறுதல் கொண்டு வரணும் அப்படிங்கறதா இந்த இடஒதுக்கீட்டினோட அடிப்படை. அது தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் காலம் மாறிக்கொண்டிருக்கிறது. எந்த ஒரு ஜாதியின் காரணமாக எனக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டதோ, அந்த மாணவி அனிதா பற்றி சொல்றீங்களே, அதே மாதிரியே நானும் 1000க்கு 1200க்கு 1199 மதிப்பெண் பெற்றாலும் கூட என்னுடைய ஜாதி நான் ஏழையாக இருக்கிறேன். நான் குறிப்பா இந்த இடத்துல உங்களுக்கு திரும்ப சொல்றேன், நான் ஏழையாக இருக்கிறேன். என்னால் சுயமாக முன்னேற முடியாது, கைதூக்கி விட வேண்டும். ஆனால் நான் பிறந்த ஜாதியின் அடிப்படையில் நான் பாதிக்கப்படுகிறேன். 60 ஆண்டு காலமாக பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க இல்லையா, அதில் இருக்கிற ஒரு சிறு சதவீதத்திற்கு ஏன் 8 லட்சம் திருப்பி கேட்கிறாங்க. 8 லட்சம்ங்கிறது இந்த அரசாங்கம் இல்ல, ஏற்கனவே கிரீமி லேயருக்கு கோர்ட்டால முடிவு செய்யப்பட்டதுதான் 8 லட்சம். புதுசா ஒண்ணு கொண்டு வரல. ஆக உண்மையாகவே ஏழையாக இருக்கின்ற மக்கள் திரும்பவும் நீங்கள் எந்த ஒரு ஜாதியின் அடிப்படையால் மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்று சொல்கிறார்களோ, அதே போல நான் இந்த ஜாதியில் பிறந்த காரணத்தால் எனக்கு வாய்ப்பு மறுக்கப்படுகிறது சொல்லக்கூடிய ஜாதிகளுக்கு 10% வாய்ப்பு இப்ப புதிதாக வழங்குவதுதான் இந்த ஏற்பாடு. ஒன்று. இரண்டாவது, அரசியல்ல உங்களுக்கு அங்க அடி இங்க அடி தேர்தல்ங்கிறாங்க. இப்போ பிரதமர் மோடி அவர்கள் கொண்டு வந்ததை அத்தனை அரசியல் கட்சிகளும் நாடாளுமன்றத்தில் ஏற்றுக்கொள்கிறார்கள். திரும்ப ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. எங்க அணின்னு கூட்டிட்டு வந்துட்டு திரு மதுக்கூர் ராமலிங்கம் எங்களுக்கு எதிராகவே பேச வைக்கிறதுக்கு ஒரு அணியில கூட்டிட்டு வந்து வச்சிருக்காங்க. ஆதரிச்சாருன்னு தான் கூப்பிட்டோம், ஆனா மாத்தி பேசுவாருன்னு தெரியாது. பாராளுமன்றத்தில் அவங்க ஆதரிச்சு ஓட்டு போட்டாங்க, அதனாலதான் பாராளுமன்றத்தில் வாக்களித்து விட்டு இங்க வந்து ஐயோ நாங்க இறங்கணும், நீங்க இறங்கறதுக்கு தான் மக்கள் வாய்ப்பே கொடுக்கலையே. வாய்ப்பு கொடுத்திருக்கிறது ஒரு கட்சிக்கு, அவர்கள் சரியாக இறங்கி இருக்கிறார்கள். ஆகவே குழந்தைகளே, உண்மையாக ஏழைகளாக இருப்பவர்கள் அவர்களுக்கு வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும். ஏன் இன்று மாறி வரக்கூடிய சூழலில் கல்வியும் வேலை வாய்ப்பும் அவர்களுக்கு வாழ்க்கையில் உயர்வதற்கான டூலா மாறுறதுனால அதிலும் அந்த அநீதி அங்கு நடந்துவிடக் கூடாது என்பதற்காக ஒரு சிறு வாய்ப்பு தான் இப்போது இந்த 10% இடஒதுக்கீடு வழங்கி இருக்கிறது.